ஸோ நீங்கள் ஒரு லோ கிரேட் லேப்டாப் வச்சிருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும், இல்லை நீங்கள் ஹெவியான டாஸ்க் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆப் ஓப்பனிங் டைமே உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே என்ன அப்படின்னா, லைட் வெயிட் ஓஎஸ் போடுறது தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எந்த லைட் வெயிட் ஓஎஸ் போட போகிறோம் அப்படின்னா, லினக்ஸ் மின்ட் தான் போட போகிறோம். ஸோ அதில் எந்த எடிஷன் போட போகிறோம் அப்படின்னா, XFCE எடிஷன் தான் போட போகிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, டூயல் பூட்டாக பண்ண போகிறோம். ஸோ நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது எதில் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் 2026 கொடுத்த ஏசர் லேப்டாப்பில் தான் நான் இந்த ப்ராசஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அவங்க கொடுக்கும்போதே விண்டோஸ் 11 ஹோமும் பாஸ் லினக்ஸ் அந்த ரெண்டு டூயல் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ் லினக்ஸை தூர போட்டுட்டு லினக்ஸ் மட்டும் தான் நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ எதுக்காக டூயல் பூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பூட்டாகவே போடலாமா அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து லினக்ஸ்குள்ளே வரவங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் அந்த லேர்னிங்க்காக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க, லினக்ஸ் மின்ட் பழகிட்டீங்க, ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்குது ப்ரோ, இதே நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் பழகினதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் 11 ஹோமையும் நீங்கள் வந்து அழிச்சிட்டு உங்கள் ஃபுல் எஸ்எஸ்டியும் வந்து லினக்ஸ் மின்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், சிங்கிள் பூட்டாகவே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஒன்ஸ் பழகிற வரைக்கும், இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் லினக்ஸ் மின்ட்டை வந்து நான் பர்ஃபார்மன்ஸ்க்காண்டி வச்சுக்கிறேன் சம்திங். இப்போ நம்ம போன வீடியோவில் நம்ம கிடலை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம் வீடியோ எடிட்டிங்காக. இப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து டைம் லைன் பர்ஃபார்மன்ஸ் வேணும், ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்காக வந்து லினக்ஸ் மின்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்டடி ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் நான் எல்லாமே இந்த பக்கம் வந்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பழகிற வரைக்கும் மட்டும் டூயல் பூட் வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் லினக்ஸ் மின்ட்டே நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏதாவது நடந்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த பேக்கப் எடுத்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும். நான் வந்து குரூசர் பிளேடு 16 GB பென்ட்ரைவ் நான் யூஸ் பண்ணுறேன். குறைஞ்சது வந்து 8 GB பென்ட்ரைவ் வேணும். ஸோ அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. எதுக்காக ஃபோன் அப்படின்னா, நீங்கள் லேப்டாப் வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடு கம்மியாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா லினக்ஸ் மின்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா, இது 22 இதில் பார்த்தீங்கன்னா ஜெனா லினக்ஸ் மின்ட் 22.3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதை தான் நம்ம போட போகிறோம். இதிலே இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம அதிலே எல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸாக நம்ம சொல்கிறோம். இதில் அந்த 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா லினக்ஸ் மின்ட் 22.3 ரெக்கமெண்டட்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சினமோன் எடிஷன் போட்டிருப்பாங்க. நம்ம இதை ஏற்ற போகிறோம்னா இதை ஏற்ற போகிறதில்ல. சினமோன் எடிஷன் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் 10 ஆர் 11க்கு ஒரு சிமிலாரிட்டியாக இருக்கும். இதில் அதுதான் இதோடைய ஸ்பெஷல். அதுக்காண்டியே தான் இதே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீக்காக பியூட்டிஃபுல்லாக நியூ ஃபீச்சர்ஸோட லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோடு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சினமோன் எடிஷனே அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஏற்ற போகிறதில்ல. இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா XFCE எடிஷன் போட்டிருப்பாங்க. நம்ம இதை தான் ஏற்ற போகிறோம். எதுக்காக இதை நம்ம சூஸ் பண்ணிக்க அப்படின்னா, அதிலே பாருங்கள் லைட் வெயிட் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் அதுக்காக தான் இது வந்து டெவலப்பே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எனக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய வேணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் சினமோன் எடிஷன் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், இப்போ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10% அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் XFCE எடிஷன் போய்க்கலாம், டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2.8 GB தான் மொத்த வாய்ஸோட ISO ஃபைலே. கம்பேரிட்டிவ் விண்டோஸோட ISO ஃபைலே இது வந்து ரொம்ப கம்மி தான். மொத்த வாய்ஸுமே விண்டோஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான் இது. இதிலே பார்த்திங்க அப்படின்னா டோரண்ட் டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டோரண்ட் டவுன்லோடு போய்க்கலாம். நான் டோரண்ட் டவுன்லோட் போல் இது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மிரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ஷனில் இந்தியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்தியா என்ன இருக்குது, இதில் 3 மிரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் ஜென் டேட்டா சென்டர் அப்படிங்கிற மிரர் சூஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் அகைன் கேட்கும். ஏன் அப்படின்னா நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதனால் நான் டவுன்லோட் அகைன் கொடுத்தேன் அப்படின்னா, நான் எதுக்காக ஃபோன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா டவுன்லோட் அகைன் இப்போ கொடுக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைல் வரும், அதில் டீட்டெயில்ஸ் போய் பாருங்கள். அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2.83 GB ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஏறுங்காட்டு மேலே 33 MB ஏறுது. இதனால தான் நான் வந்து ISO ஃபைல் ஏற்றும் போது ஃபோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் லேப்டாப்புக்கு மூவ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலே முடிஞ்சிட்டு, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் 3.03 GB காட்டுது.
ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம லேப்டாப் மூவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த பென்ட்ரைவை நம்ம போர்ட்டபிள் மென்ட்ராவாக மாற்றிட்டு அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக வாய்ஸ் போட வேண்டியதான். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டேட்டா கேபிள் வச்சு உங்கள் ஃபோனையும் லேப்டாப்லையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட முடியும். திஸ் பிசிக்கு வந்துக்கோங்க, அதில் உங்கள் ஃபோனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனை சூஸ் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து உள்ளே போய்ட்டு யூஸ்வலாக டவுன்லோட் ஃபோல்டரில் தான் இருக்கும் டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ. அப்படி இல்லைனா எந்த இடத்துல நீங்கள் ஷேர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய்க்கோங்க. போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைலும் இப்போ பண்ணதும் இருக்குது. கட் பேஸ்ட் பண்ணாங்க. கட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா திடீர்னு சில நேரம் ஒரு வேளை ஒழுங்காக பேஸ்ட் ஆகலைன்னா ஃபோனில் இல்லாமல் போயிடும், லேப்டாப்பில் இல்லாமல் போயிடும், நீங்கள் முதலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து அங்கேருந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் காப்பி பேஸ்ட் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து காப்பி பேஸ்ட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து லினக்ஸ் மின்ட்டு எக்ஸ்எஃப்சி ஃபைல் அந்த ஐஎஸ்ஓவில் பூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும். திஸ் பிசி வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. அதில் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதில் போய்க்கோங்க. இப்போ நீங்கள் அதில் வந்தீங்க அப்படின்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக உங்களுக்கு 50 GB போட்டு எல்டி பார்ட்டிஷன் போட்டு உங்களுக்கு பாஸ் லினக்ஸில் நார்மலாக அப்படி தான் இருக்கும் கவர்மெண்ட் லேப்டாப்பில். ஸோ நீங்கள் தனியாக வேறு ஏதாவது லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 50 GB வந்து நம்ம எடுத்து விடணும். அதுக்கு வந்து மெயின் டிஸ்க் இருக்கும், சி ட்ரைவ் இருக்கும், அதில் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரே ட்ரைவாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம், அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். இல்லை ப்ரோ நான் வந்து எனக்கு தனியாக நானே கால்குலேட் பண்ணிக்கிறேன், எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷ்ரிங்க் வால்யூம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதை ரெண்டாக தான் பிரிக்க போகிறேன். இதில் வந்து யூஸ்வலாக 256 GB கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதில் டோட்டல் சைஸ் பிஃபோர் ஷ்ரிங்க் இன் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து 238 GB இல்லைனா SSD. 238 என்ன ப்ரோ அப்படின்னா விண்டோஸ் வந்து அது வந்து 1 GB பொறுத்த வரைக்கும் 1024 MBக்கு அது கால்குலேட் பண்ணணும், அதனால் 238 காட்டுது. இப்போ நீங்கள் இது அப்படியே அந்த டோட்டல் நம்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிவைடட் பை 1024 போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற 237 GB வந்து கரெக்டாக உங்களுக்கு காட்டிடும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடில் அந்த ஃபோனில் தான் கால்குலேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் அதை டிவைடட் பை 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்க் வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கு என்ன அமௌண்ட் எம்பியில் காட்டணுமோ அதை வந்து காட்டும். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கும். ஒரு பார்ட் வந்து விண்டோஸ் 11 ஹோமுக்காகவும் இன்னொரு பார்ட்டை வந்து லினக்ஸ் மின்ட்டுக்காகவும் நம்ம ரெண்டாக பிரிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். ரெண்டாக பிரிக்கும் கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 118 ரெண்டாக பிரிச்சாச்சு. அது அன்அலோகேட்டட்லேயே இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை எதுவுமே பண்ண வேண்டாம், அது அன்அலோகேட்டட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் ஒய்ஃபை போய்க்கிறேன். ஸோ ஒய்ஃபை வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரௌசர் கண்டிப்பாக இருக்கும், இல்லைனா கூட நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸில் போய்ட்டு நீங்கள் அதில் மேலே வந்துட்டு சர்ச் பாக்ஸில் ரூஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும், பூட்டபிள் ட்ரைவை மாற்றுறதுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரூஃபஸ் போய்க்கிறேன். ரூஃபஸ் போய்கிட்டு மொதல் லிங்க் வரும், அதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த செக்ஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. அதில் ரூஃபஸ் 4.13.exe ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் X64 அப்படின்னு சொல்லிட்டு இதே இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த எக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் 1.9 MB தான். அதை அப்படியே ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் கேட்கும், எஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய பென்ட்ரைவை நம்ம வந்து பூட்டபிள் பென்ட்ரைவை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய 16 GB பென்ட்ரைவ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மினிமம் வந்து 8 GB பென்ட்ரைவ் இருக்கணும். ஏன்டா இது இருக்குங்கிறனால நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிவைஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் வந்துடும். அது என்ன ப்ரோ லினக்ஸ் மின்ட்னு காட்டுதுன்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மாற்றி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு அது காட்டுது. ஜஸ்ட் அது நேம் தான், அது நேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட்னு ஒன்று இருக்கும், அதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு மாற்றணுன்னா அந்த ஃபைல் சிஸ்டம் பார்ட்டிஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும், அதை ஜிபிடி கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் நம்ம கை வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அதை ஜிபிடி மட்டும் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் ரெக்கமெண்டட்னு இருக்கும், அதையே கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இது பண்ணும்போது உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா விஷயமும் அது டெலீட் ஆயிரும். அது பரவாயில்ல, டெலீட் ஆக தான் செய்யும்.
ஸோ அது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடியணும். இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட பென்ட்ரைவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே டெலிட் ஆகிட்டு இந்த ISO ஃபைல் வந்து உங்களுக்கு பென்ட்ரைவை பூட்டபிள் ஃபைலாக மாற்றிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. F12 கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து அதில் ஷோ ஆகும். பென்ட்ரைவ் UEFI அப்படிங்கிற சாண்டிஸ்க்குங்கிற பேர் காட்டிடும். அதை கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒன்று இருக்கும், மொதல் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவை மாற்றிருக்கோம் இல்லையா, அந்த பூட்டபிள் பென்ட்ரைவ்லேயே அந்த OS வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் வந்து லினக்ஸ் மின்ட்டோடைய ஸ்டார்டிங் ஹோம் பேஜ். நம்ம அந்த விண்டோஸ் 11 அந்த ஜன்னல் சிம்பிள் மாதிரி வரும்ல, அது மாதிரி இதில் லினக்ஸ் மின்ட்டோடைய ஹோம் பேஜ் தான். நம்மளுடைய பென்ட்ரைவ் மூலியமாகவே இப்போ இது லோட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ டக்குனு உங்களுக்கு கொண்டு போய்ட்டுன்னு கேட்காதீங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தீங்கன்னா இப்போ வந்து பென்ட்ரைவ்லேயே நம்மளுடைய OS வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இதிலே நீங்கள் வந்து இந்த OS எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சாம்பிள் மாதிரி டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். மேலே டிஸ்க் இருக்கும், அந்த டிஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்க்கை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் கர்சர் வந்து லோட் ஆகிற மாதிரி அனிமேஷன் போகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை வந்து உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு புது OS இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செட்டப் பேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள வந்துடும். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் வைக்கனாலும் அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்கடுத்து உங்களுடைய கீபோர்ட் லேஅவுட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கிலீஷ் USA சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ லேஅவுட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே வந்து மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கடுத்து வந்து உங்களோட இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போவுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து இதுக்கு தேவைப்படுற டிரைவர்ஸு கோடாக்ஸ் எல்லாமே இதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கிடும். நம்ம போய் அதுக்கடுத்து இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் என்னுடைய ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னாலே மேலே இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு செக்யூர் பூட்டுக்காண்டி ஒரு பாஸ்வேர்டு மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே ப்ரிப்பேரிங் உபுண்டு டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அதுவே வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு சைடில் போயிட்டுருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இப்போ தான் முக்கியமானது, இந்த லினக்ஸ் மின்ட் வந்து நீங்கள் விண்டோஸ் பூட் மேனேஜரோடையே வச்சுக்கிறீங்களா, இல்லை வந்து லினக்ஸ் மட்டும் வச்சுக்கிறீங்களா, இல்லைனா சம்திங் எல்ஸ் நீங்கள் எந்த பார்ட்டிஷனில் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டிஷனில் வைக்கிங்களான்னு கேட்கும். நான் வந்து சம்திங் எல்ஸுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். சம்திங் எல்ஸ் கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சம்திங் எல்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த 118 GB நம்ம ரெண்டாக பிரித்தோம் இல்லையா, அந்த அன்அலோகேட்டட்னு போட்டோம்ல, அந்த 118 GB அந்த ஃபோல்டர் வந்து அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இருக்கா ஃப்ரீ ஸ்பேஸ் ரெண்டாவதாக கீழே உள்ளது ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை, மேலே உள்ளது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பூட்டுக்காண்டி நம்ம ஒரு பார்ட்டிஷன் பிரிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ஒரு 30 GB நான் கொடுக்க போகிறேன். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 GB வந்து 1000 MB தான். அதனால் நான் அப்படியே 30,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 30,000 கொடுத்துட்டு டைப் ஃபார் நியூ பார்ட்டிஷன் ப்ரைமரி கொடுத்துக்கிறேன். யூசர்ஸ் அதில் வந்துட்டு நார்மலாக அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். மவுண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பூட்டுக்காக நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ திரும்பியும் அதே ஃப்ரீ ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே ஃப்ரீ ஸ்பேஸில் திரும்ப வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணது க்ரியேட்டாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்ப ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே ப்ளஸ் ஐக்கான் திரும்பி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரேமுக்காக போட போகிறோம், ஸ்வாப் மெமரி போட போகிறோம். நம்மள்ட்ட வந்து 8 GB மெமரி இருக்குது. அதனால் நம்ம அதே 8 GB மெமரி தான் போட போகிறோம். ஸோ நான் 8000 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து 12 GB ரேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பாதி 6 GB ரேம் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் இதை கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. அதில் ஒரு 4 GB ரேம் கொடுத்துக்கலாம் வேணும் அப்படின்னா. நான் வந்து 8 GB ரேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ரெண்டாவதுல வந்து நான் லாஜிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். யூசர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்வாப் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே இருக்க பாருங்கள் ஸ்வாப் ஏரியா. ஏன்னா நம்ம வந்து ரேம் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ரேம் மாதிரி ஃபோனில் விர்ச்சுவல் ரேம்னு ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம இதை கொடுக்குறோம். ஜஸ்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக ஒரு இன்க்ரீஸ்க்காக தான். அப்படியே வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அது ஸ்வாப் ஏரியா வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா, மிச்சம் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ பண்ணணும். நம்ம க்ரியேட் பண்ண EXE ஃபோல்டரும் ஸ்வாப்பும் இருக்குது. மிச்சம் உள்ள ஃப்ரீ ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன சைஸ் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. மற்ற எதையுமே மாற்ற வேண்டாம். அந்த மவுண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் வச்சுட்டு ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டலில் பண்ணக்கூடாது, ஸ்மாலில் பண்ணணும். சாரி, நான் கேபிட்டல் பண்ணிட்டேன். ஸ்மால் வச்சுட்டு ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே யூஸ் தான் பண்ண போகிறோம்.
இப்போ இதை மட்டும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த 30 ஜிபி பூட்டுக்காண்டி வச்சுருந்தோம். அது திரும்ப 8 ஜிபி அதுவும் இருக்குது. திரும்ப மிச்சம் உள்ள தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த 2 செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்படியே இன்ஸ்டால் நம்ம கொடுத்துக்கோங்க. என்ன ஆகும்னு மட்டும் அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அந்த பாக்ஸ் அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இந்தியா கொல்கட்டா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அடுத்து உங்கள் ஒரு ப்ரொஃபைல் மட்டும் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நான் லேப்டாப் வந்து ஜார்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜார்விஸ் அப்படிங்கிற இந்த இதில் நீங்கள் கொடுக்குற நேம் என்ன நேம் அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் கொடுக்குற நேம் தான். நீங்கள் உள்ள டெர்மினல் போய்ட்டு எதோ மாற்றணும் அப்படின்னா ஒரு நேம் கேட்கும், லாகின் நேம் கேட்கும். அந்த நேம் தான் இது. அதுக்கடுத்து ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் லாக்கும் சரி, நீங்கள் எதுவும் ஒரு ஆப் ஏற்றினாலும் டெர்மினலில் போய்ட்டு ஏற்றினாலும் இந்த பாஸ்வேர்டு தான் கேட்கும். லாகின் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்காது. இந்த ரெக்யூர் மை பாஸ்வேர்டு அப்படிங்கிறதே இருக்கட்டும், அதே நல்லது தான். ஸோ இப்போ இதுக்கடுத்து பென்ட்ரைவில் இருந்து ஃபுல்லாக லேப்டாப்புக்கு வந்து எல்லாமே காப்பி ஃபைல்ஸ் ஆகிட்டு இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த ரீஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ரீஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து இப்போ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதுவே அதிலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும். உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் மீடியம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் என்னுடைய பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பூட்டாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக நீங்கள் அந்த லோகோ அந்த தமிழ்நாடு லோகோ எடுத்து விட்டுருந்தீங்கன்னா அது வரும். எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அது வரும். நான் அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு டூயல் பூட் ஆப்ஷன் வந்துடும். கீழே பாருங்கள், கீழே வந்து 10லேருந்து அப்படி செகண்ட்ஸ் ரிவர்ஸ் ஓடிட்டுருக்கும். அது முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு விண்டோஸ் சூஸ் பண்ணணுமா இல்லை லினக்ஸ் மிண்ட் சூஸ் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் ஒன்றுமே சூஸ் பண்ண மாட்டிங்கன்னா லினக்ஸ் மிண்ட்டுக்குள்ளே போயிடும். ஏன்னா அது வந்து நம்ம பூட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக வச்சிரும். நீங்கள் மேனுவலாக நீங்கள் இல்லை அப்புறம் எனக்கு விண்டோஸ் தான் வேணும், ஃபஸ்ட் ஆப்ஷனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையுமே பயோஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லினக்ஸ் மிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே கொடுத்தோம் ஜார்விஸ் நேம் கொடுத்தோம்னா அது இங்கே வந்துடும். நம்ம அங்கே கொடுத்த அதே பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இதான் லினக்ஸ் மிண்ட்டோட லாக் ஸ்க்ரீனு. நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்துக்கிட்டு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது டிரைவர்ஸ் எல்லாமே லான்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதில் லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே டிரைவர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நம்ம அங்கேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே பார்த்தோம். இருந்தாலும் நம்ம இங்கே ஒரு மட்டும் செக் பண்ணிக்கிறது நல்லது தான். வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வைஃபைல கனெக்ட் ஆகிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபோனில் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னோம்ல, உங்கள்கிட்ட ஒரு வேளை வைஃபை ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் இங்கே ஸ்ட்ரைட்டாக கூட பண்ணிக்கலாம். மொபைலில் அந்த மூவ் பண்ண வேண்டியதும் கூட கிடையாது. வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ லுக்கிங் ஃபார் டிரைவர்ஸ்னு இருக்கும். நோ டிரைவர்ஸ் நீடட். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுவே எல்லா டிரைவர்ஸும் இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கு அடுத்து நீங்கள் மல்டிமீடியா கோடெக்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு பெருசாக செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக எல்லாமே உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம அதுலேயாவது விண்டோஸ்லேயாவது நம்ம ஒன்றுத்துக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் எல்லாமே ஓப்பன் சோர்ஸுங்கனால ஆப்ஸ் எல்லாமே ஃப்ரீ இன்ஸ்டாலே வந்துடும் மோஸ்ட்லி. ஸோ இப்போ எனக்கு மல்டிமீடியா கோடெக் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து வந்து நம்ம நார்மலாக வந்துவிட்டோம். இதுக்கடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு லினக்ஸ் மிண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிரைவர்ஸ் இல்லை கோடாக்ஸ் எதுவும் இன்ஸ்டால் ஆகணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நார்மலாக விண்டோஸ் X7 XP அப்படிலாம் அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆப் செக்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வியூவரு, அப்புறம் வீடியோ பிளேயரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்ன அடிப்படையாக தேவைப்படுமோ எல்லா ஆப்ஸுமே இதில் இன்ஸ்டால்டாகவே வந்துடும். நீங்கள் இதை தாண்டி வேறு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த டூயல் பூட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அதை நீங்கள் இதிலே கூட செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம டூயல் பூட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். நம்ம இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸோ அதே மாதிரி கீழே செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிக்கும். அது நீங்கள் செகண்ட்ஸ் ஓடுறதுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் வந்து விண்டோஸ் பூட் மேனேஜர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் செகண்ட்ஸ் ஓடுறதுக்குள்ளே சூஸ் பண்ணலான்னா சொன்ன மாதிரி லினக்ஸ் மிண்ட்டுக்குள்ளே போயிடும். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ்க்குள்ளே போனாலும் நீங்கள் விண்டோஸ் வந்து பூட் மேனேஜர் ஆப்ஷனில் #1 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் விண்டோஸ்க்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு விண்டோஸ்லேயும் வந்துட்டு இப்போ ஒரே நேரத்தில் வந்து நம்மளோட லினக்ஸ் மிண்ட்டுக்குள்ளேயும் போக முடியும். அட் த சேம் டைம் விண்டோஸ்குள்ளேயும் போக முடியும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பூட் ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் இதுதான் பண்ணணும் இல்லை,
எத்தனை ஓஎஸ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் பூட் வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கலாம். டூயல் பூட் தான் வச்சுக்க முடியும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதான் என் வால்பேப்பர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ஒரு அயன்மேன் ஃபேன் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டூயல் பூட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் விண்டோஸ்க்கு போகும்போது ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரப் ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு அப்படின்னா கீபோர்டில் வந்துட்டு EXIT அப்படின்னு சொல்லிட்டு EXIT அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிட்லாக்கர் ரிகவரி கீ கேட்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இதில் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் இருக்கும். அந்த எஸ்கேப் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேரிங் பிட்லாக்கர் ரிகவரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸ்லையோ நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அதில் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி டிவைஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டிவைசஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் உங்கள் லேப்டாப்லையும் இருக்கும். அதை நீங்கள் அதில் ரிகவரி ஒரு 48 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டில் கொடுத்தீங்க அப்படின்னா பிட்லாக்கர் கீ இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப இன்னொரு ஆட்டை என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக விண்டோஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். என்ன ப்ரோ ஜிஎன்யூ எரர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து லேப்டாப்லேயும் கனெக்ட் ஆகிருக்கணும், லேப்டாப்லேயும் சைனிங் பண்ணியிருக்கணும், ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டூயல் பூட் வீடியோ இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எம் தமிழன் ப்ரோ தான். சேனல் லிங்க் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரோ இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூடி இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்த்து பர்ஃபார்மன்ஸ் கூடுதான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க சூரியன் சேனல். என் பேர் சூர்யா. பாய்.